டேய் மச்சான் செம்மடா. மேட்ச் வின்னிங் ஷாட்ரா. பின்ன என்ன மச்சான், இந்த பைத்தியக்காரன் பவுலரு யாக்கர் நினச்சி ஃபுல் டாஸாக போட்டு கொடுத்துட்டு இருந்தான். அதுதான் ஏதோ இப்படி தான் அடித்தேன், 6 போயிடுச்சு. ஏய் என்ன ஓட்டுறியா? நான் யாக்கர் தான்டா ட்ரை பண்ணேன், அது ஃபுல் டாஸாக மாறிடுச்சு. அடுத்த மேட்ச் வா செஞ்சு விட்டுறேன். சரி மச்சான், அடுத்த வாரம் பார்த்துக்கோ. ஆனால் இந்த வீக்கெண்ட் தான் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குல்ல, கிரிக்கெட்டு வெளியே சுற்றுறது ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குல்ல. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் மச்சான், ஆனால் நாளைக்கு மண்டேவை நினச்சா தான் கொஞ்சம் காண்டா இருக்கு. ஐயோ ஏன்டா இந்த மண்டேயை ஞாபகப்படுத்துறீங்க? நாளைக்கு வேறு ப்ரெசன்டேஷன் இருக்குடா, மேனேஜர் வேறு கேட்பாரு, போய் ப்ரிப்பேர் பண்ணணும். இது என்ன பிரச்சனை? நாளைக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டின்னு வெளியே போகணும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? ஏன்டா இது ஒரு பிரச்சனையா? கேர்ள் ஃப்ரெண்டோட வாழ்ந்து பாடுறா, எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியும் உனக்கு. எங்கள் மேனேஜரோட வாழ்ந்து பாருடா, அதை விட பெரிய டார்ச்சர். மச்சான் அப்படியா? மேனேஜருக்கு என்ன வயசு மச்சான்? 45. பேர் சிவபாலன். வரியா? பையனா? சே. என்னடா இப்போ தான் வரீங்களா? ஆமாடா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எங்கள் அக்கா வீட்டிலேருந்து வரியா? அக்கா வீட்டிலேருந்து தான் வரேன். சரி வாங்க போய் படுப்போம், போலாம். காலையில் ஆஃபீஸ் போகணும். சே, இந்த மண்டேவே வராமல் இருந்தால் நல்லா இருக்கும்லடா. டேய் டேய் எழுந்துடுறா. சும்மாடா. டேய் திவாகர் கால் பண்ணியிருக்கான், ஏதோ மேட்ச் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்றான். இன்னைக்கு எதுக்குடா? நேற்று தானே போயிட்டு வந்தோம். தெரியல, அவன் மேட்ச் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்றான். அவன்கிட்ட நீயே பேசு. ஹலோ டேய், இன்னைக்கு எதுக்குடா மேட்சை போட்டிங்க? ஆஃபீஸ் வேறு போகணும். என்னது சண்டேவா? டேய் இன்னைக்கு மண்டேடா. டேய் ஃபோனில் ஏதோ டேட் செட்டிங் மாறி இருக்குடா. ஆமாம் சண்டேன்னு இருக்கு, நான் அதுவும் மாற்றலையே. உன் ஃபோன் எடுத்து பாரு எதுக்கும். என் ஃபோன்லேயும் சண்டேன்னு தான் காட்டுது. சண்டேன்னு காட்டுதா? ஆமாண்டா. சரி இரு, ஒரு நிமிஷம் நான் வரையிரு. அமீர்ஜி ஆஃபீஸ் போகலையா? ப்ரோ எனக்கு சண்டே ப்ரோ, அதான் பேட்மிண்டன் ஆட போயிட்டுருக்கேன். சண்டேவா? பாய் ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே. என் வாழ்க்கை தான் இருண்டு போயிருக்குன்னு பார்த்தா இவனுங்களும் இருட்டில் உட்காந்துருக்கானுங்க. உன் வாழ்க்கை ஏன்டா இருந்து போச்சு? இல்லை மச்சான், என் ஆள் என்னை ஏமாத்துறான்னு நினைக்கிறேன்டா. ஏன்டா அப்படி சொல்கிற? இல்லை மச்சான், நேற்று கால் பண்ணியிருந்தேன், மண்டே காலைல கோயிலுக்கு போகலான்னு சொன்னான். இன்னைக்கு கால் பண்ணேன், சண்டே அதுமா ஏன் கால் பண்ணி கேட்குறான் மச்சான். மச்சான் உன் ஆள் சொல்கிறது கரெக்டு தான், இன்னைக்கு சண்டே தான் போல. ஆனால் நீ சொல்கிறது ஒரு இடத்துல கரெக்டு தான். ஏன் தெரியுமா? ஏன்? உன் ஆள் நான் இன்னைக்கு நேத்தா ஏமாத்துறா. டேய் 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 வேணாண்டா இருடா. டேய் சும்மா இருங்கடா, நானே ஒன்றும் புரியாமல் இருக்கேன். நேற்று தானே நம்ம கிரிக்கெட் விளையாடிட்டு வந்தோம், உடம்பு வலி கூட அப்படியே தான் இருக்குது. உனக்கு ஏதாவது புரியுதா? இதில் புரிய வைக்கிறதுக்கு என்னடா இருக்குது? நேற்று சாட்டர்டே தான் போல, அப்போ இன்னைக்கு சண்டேவாக தான் இருக்கும். இல்லையேடா, நம்ம தான் சாட்டர்டே மூவி போகணுமே. படத்துக்கு போகணுமா? ஆமாம், சாட்டர்டே மூவி போகணும். இது எதுக்கு தேவையில்லாமல் வச்சுக்கிட்டு? இப்போ சண்டே தானே, ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம். போ அம்மா. இவன் வேற நிலைமை தெரியாமல். மச்சி, என்ன? என் ராம்ராஜ் பார்த்தேன். ராம்ராஜா? யார் அது? என் ஜட்டி மச்சான், ஜட்டி. டேய் இவன் வேற தெரில, போடா. ஓகே. ஸோ அப்போ நமக்கு வந்து சண்டே நேற்று ஒரு நாள் மட்டும் ரிப்பீட் ஆகலை, கரெக்டா? ஆமாடா, நம்ம ஏதோ டைம் லூப்பில் மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். டைம் லூப்னா? டைம் லூப்னா நமக்கு இன்றைக்கி வந்து 3வது சண்டே. இதே சண்டேல நம்ம இருக்கோம், ஆனால் இது நமக்கு மட்டும்தான் இருக்குது, மற்ற எல்லாருக்கும் ஒரே நாள் தான்.
இன்னும் கிளியராக சொல்லணும்னா நம்மளால் மண்டேக்கே போக முடியலடா. போடு மஜா தான். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு மண்டே கிடையாது, சண்டே தான். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். ஏண்டா மஜானா எவ்வளோ நாள்ரா ஜாலியாக இருப்ப நீ? எவ்வளோ நாளாக இருந்தா என்ன, சண்டேனாலே ஜாலி தான். மண்டே வர வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இது எப்போ மாறும் எப்படி மாறும்னு தெரியலையேடா. எவ்வளோ நாள் இருந்தா என்ன, இதுக்கப்புறம் மண்டே கிடையாது, ஆஃபீஸ் போகிறதில்ல, ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். மச்சி இந்த ராம்ராஜ் பார்த்த? இல்லைடா பார்க்கல. சரி ஓகே. மோகனே, ம் இது நேற்றும் நீ கேட்டல. நேற்று கேட்டனா? இன்னைக்கு காலையில் தான்டா ஊர்லேருந்தே வந்தேன். டேய் நேற்று சண்டே கேட்டியேடா. இப்போ தானடா சண்டே ஆரம்பிச்சிருக்குது. அதான் அக்கா வீட்டுக்கு போகலான்னு தான் பார்த்துட்ருக்கேன். சண்டே இப்போ தான் ஆரம்பிக்குதா? மென்டல் ஆயிட்டானோ? இவன் என்ன, இவனுக்கு மட்டும் எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கு போல. அதான்டா எனக்கும் புரியல. ஒருவேளை நம்ம அன்னைக்கு சண்டே கிரிக்கெட் விளையாடணும்ல, நம்ம 3 பேர் தான் போயிருந்தோம்ல, இவன் வரல, அதனால தான் அங்கேருந்து தான் நமக்கு ஏதோ ஆகியிருக்குடா. எதுக்கிட்ட இதை பற்றி பேசிட்டு நம்ம வெளியே சுத்த போகலாமா? சண்டே ஏன் ரிப்பீட் ஆகுதுன்னு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. ஆனால் இதில் ஏன் மாட்டணும் எப்படி மாட்டணும்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல. மச்சி என் ராமராஜ் பார்த்த? டேய் தெரிலடா போடா. இதுக்கு ஏன்டா டென்ஷன் ஆகுற? எதுவாக இருந்தா என்ன, இனிமேல் மண்டேவே வரப்போகிறது இல்லைல்ல. சரி இருக்கிற வரைக்குமாவது சந்தோஷமாக இருப்போமேனு அந்த சண்டேவை நாங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம். மச்சி என் ராமராஜ் பார்த்த? பார்க்கலடா நான். யார்டா நீ இவன் இவனை பைத்தியக்காரன்? பார்த்தியா? டெய்லி வரான்டா. ஒரு கட்டத்துக்கு மேலே நடந்ததே திருப்பி திருப்பி நடக்குது. எங்களுக்கு ஏதோ பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. மச்சி இவன் வேற ஒருத்தன், எடுத்துகிட்டு போடா. பாத்ரா தோ டெய்லி அக்கா வீட்டுக்கு போகிற என் ஃப்ரெண்டு, டெய்லி பேட்மிண்டன் விளையாடுற நெய்பர், ஒரே நியூஸ் பேப்பர். என்ன ப்ரோ, பேட்மிண்டனா? ஆமாம் ப்ரோ பை. போங்க போங்க. மச்சி இந்த ராம்ராஜ் பார்த்த? ஆமாம் ப்ரோ பை. மச்சி இந்த ராம்ராஜ் பார்த்த? பை. மச்சி இந்த ராம்ராஜ் பார்த்த? ஆனால் இந்த சந்தோஷம் எங்களுக்கு கொஞ்ச நாள் தான் இருந்துச்சு. ஒரு நாள் எங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த சண்டே எங்களுக்கு ரிப்பீட் தான் ஆகுது, ரீஸ்டார்ட் ஆகுது. ஸோ எங்ககிட்ட இருந்த எல்லா காசுமே செலவாகிட்டு தான் இருந்துச்சு. எங்ககிட்ட செலவாகாத ஒரே விஷயம் அந்த சண்டே மட்டும்தான். சண்டேவை முதல் முறையாக வெறுக்க ஆரம்பித்தோம். சந்தோஷம் கூட அளவுக்கு மீறி போனால் வெறுப்பு தான் தருது. லைஃப்பில் சந்தோஷம் மட்டும் இருந்தால் இப்படி தான் வெறுமையாக ஆகிடும் போல். என்னடா இது, போன இடத்துக்கே திரும்ப திரும்ப போய் ரொம்ப வெறுத்து போச்சுடா. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? ஸ்டார்டிங்கில் சண்டே மட்டுமே இருக்க போகுதுன்னு தெரிஞ்சப்போ எவ்வளோ ஜாலியாக இருந்தோம். அதே இப்போது சண்டேவை நினச்சாலே அவ்வளோ வெறுப்பாயிடுச்சுல்ல. கரெக்டு தான். ஆனால் இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னே தெரிலடா. ஆனால் ஒன்றுடா, இந்த வீக்கெண்டோட சந்தோஷமே அடுத்த நாள் மண்டே மார்னிங்கை பொறுத்து தான் இருக்குல்ல. எடா இப்போ தான் வரீங்களா? ஆமாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்டா. சரி டக்குன்னு போய் படுப்போம், நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குல்ல. சரி. ஆனால் இவன் ஒருத்தவன்டா, இவனை நினச்சி சிரிக்கிறதா இல்லை அழுவுறதானே தெரில. ஆனால் ஒன்றுடா, லூப்பில் மாட்டாத அவன் ஜாலியாக இருக்கான். லூப்பில் மாட்டின நம்ம எனக்கு திருப்பி மண்டேக்கே போகணும் போல இருக்குடா. நம்ம நினச்சா மட்டும் போயிட முடியுமா என்ன? ரொம்ப நாள் அப்புறம் நாங்கள் பார்க்குற மண்டே மார்னிங், உலகமே வெறுக்கிற ஒரு நாள். ஆனால் நாங்கள் 3 பேர் மட்டும் அந்த நாளை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்க ஆரம்பித்தோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சண்டேவோட சந்தோஷமே அடுத்த நாள் வர மண்டே மார்னிங்கை பொறுத்து தான் இருக்குல்ல.